தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: உங்களால் முடியும். இன்றைய மிஷனரி ஹென்றி மார்ட்டின். மண்ணில் பிறந்தது 18/2/1781 விண்ணில் சென்றது 16/10/1812 ஊர் ட்ரோ கான்வால். நாடு இங்கிலாந்து. தரிசன பூமி இந்தியா மற்றும் பெர்ஷியா. மாபெரும் தேர் ஊர்வலம் அது. மக்கள் கூட்டம் அலைமோதியது. தேர் சக்கரத்தின் அடியில் சிறுவன் ஒருவன் விழுந்தான். சிறிது நேரத்தில் துடிதுடிக்க இறந்தான். சில நிமிடங்களுக்குள் பலர் தானாகவே அச்சக்கரத்தினுள் விழுந்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர். இதயம் வேகமாய் துடிதுடிக்க அச்செயலை தடுத்து நிறுத்த முடியாமல் திகைத்தான் 24 வயது நிரம்பிய ஒரு வாலிபன். இந்தியாவின் இதயங்களை கிறிஸ்துவுக்கு நேராக திசை திருப்ப இங்கிலாந்திலிருந்து வந்த ஹென்றி மார்ட்டின் என்பவரே அந்த வாலிபர். கணவன் இறந்தவுடன் மனைவியும் எரிக்கப்படும் அகோர காட்சிகளையும் கண்டு ஆத்திரம் கொண்டார். மூடத்தனங்களினால் மக்கள் சிக்கொண்டு இருப்பதைக் கண்டு வேதனை அடைந்தார். இதனை அகற்றும் வழி என்னவென சிந்திக்கலாயினார். வேதாகம புத்தகம் மட்டுமே இவர்களை மூடத்தனத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்பதை வில்லியம் கேரி அவர்கள் மூலம் அறிந்து கொண்டார். ஹிந்தி, வங்காளம், பாரசீகம், சமஸ்கிருதம், அரேபியம் போன்ற மொழிகளை கற்று அம்மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். இஸ்லாமியர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக பணியாற்றினார். 5 பள்ளிகளை ஆரம்பித்தார். அரேபிய மொழியில் வேதாகமத்தை கொண்டுவர அரும்பாடுபட்டார். சற்று ஓய்வில்லாமல் உழைத்ததால் அவர் உடல் பலவீனப்பட்டது. இந்தியாவிலிருந்து பெர்சியா சென்று வேதாகமத்தை அரேபிய மொழியில் வெளியிட்டார். காலநிலைகள் அவர் உடலை முற்றிலும் காயப்படுத்தின. உள்ளத்திலோ உறுதியுடன் காணப்பட்ட இவர் தனது 31ஆம் வயதில் மரித்தார். இம்மாபெரும் மிஷனரி இதே தினத்தில் பிறந்தார். அன்பரே, இளம் வயதில் இயேசுவுக்காக என்ன சாதனை புரிகிறீர்? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு நான் தேவனுக்கென்று நெருப்பாய் எரிந்து போகட்டும் என்கிறார் ஹென்றி மார்ட்டின்.